God is a God of righteousness. God sits on the throne. God is strong in battles. God is God alone. God is wise and merciful. God is sovereign Lord. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 1989 வழங்கப்பட்ட ஜும்மா சொற்பொழிவு. It's extra La ilaha illallah brings a chance to Douglas Brown to sit down now. It is bring a couple of people here. Alhamdulillah, we praise God. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له, and we bear witness that there is no God except the one God. அல்ஹம்துலில்லாஹ், நாம கடவுளை புகழ்கிறோம். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நாம் சாட்சி அளிக்கின்றோம். I think I have to explain this first. This is a gift from Naomi, and she got the biggest size they have, extra large. She thinks I'm fat, so may God bless her and send her a wonderful husband, inshallah. நான் முதல்ல இந்த டிஷர்ட்டை பற்றி உங்கள்கிட்ட நான் விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஒரு சப்மிட்டர் சகோதரி ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க தான் எனக்கு இந்த டிஷர்ட்டை அன்பளிப்பு செஞ்சாங்க. அவங்க வந்து நான் ரொம்ப குண்டாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப பெரிய சைஸை வாங்கிட்டாங்க, எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஏன்னா அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அல்லாஹ் அவங்களுக்கு அற்புதமான கணவரை கொடுத்து அல்பாலிப்பாராக அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறேன். She and Apami are inseparable. Deep is having a rough time. Today is really a fantastic day because we are going to share together God's gift to us as a result of the conference. இன்றைய தினம் ரொம்பவும் ஒரு அருமையான நாளாக இருக்குது. ஏன்னா உங்களோட கடவுளுடைய பரிசுகளை குறித்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன், பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது கான்ஃபரன்ஸ் மாநாட்டின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள், அதன் மூலமாக நமக்கு கிடைச்ச பரிசுகளை குறித்து உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். As you know, God always gives us a gift every time we do something which is actually a gift from God. The conference itself is a gift from God, but each one of us underwent efforts and financial sacrifices and time sacrifices, and God is so generous. நாம் ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா கடவுள் நமக்கு வந்து பரிசு அளிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ அந்த மாநாடே நமக்கு ஒரு பரிசு தான். அந்த மாநாடே நமக்கு ஒரு பரிசாக இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் பொருளாதார அர்ப்பணிப்புகள் செஞ்சாங்க. அப்புறம் பல பேர் வந்து நேரத்தை அர்ப்பணித்தாங்க. நம்மள ஒவ்வொருத்தரும் பொருளாதார அர்ப்பணிப்புகள் மற்றும் நேர அர்ப்பணிப்புகள்லாம் செஞ்சோம்.
So he sent us a gift that is two great miracles. அல்லாஹ் வந்து மிகவும் தாராளமானவராக இருக்கிறார். ஆகையினால நமக்கு ஒரு பரிசை கொடுத்துருக்கிறார். அது என்ன பரிசுன்னு சொன்னால், 2 அருமையான அற்புதங்கள், 2 மகத்தான அற்புதங்களை கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்துருக்கார். Each one of them makes the parting of the Red Sea a tiny miracle. They're all God's miracles. ஆக நமக்கு 2 பரிசை வந்து கடவுள் அனுப்பியிருக்கிறார். நம்ம கடவுள் வந்து 2 பரிசை அனுப்பியிருக்கிறாரு. செங்கடல் 2ஆக பிளந்தது கூட ஒரு சின்ன அற்புதம் தான். செங்கடல் 2ஆக பிளந்தது கூட ஒரு சின்ன அற்புதம் தான். ஆனால் கடவுள் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு பரிசா அனுப்பியிருக்கிறார். The parting of the Red Sea, the miracles of Jesus, and all the miracles we see in the Quran are all God's miracles. But this miracle, God specializes honors especially by calling it one of the great miracles. அதாவது மூசா நபிக்கு அல்லாஹ் செங்கடலை பிளந்தது, ஈசா நபிக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தது, அதெல்லாம் குரானை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அற்புதங்கள் தான். அது எல்லாமே அற்புதங்களாக இருந்தாலும், ஆனால் இந்த அற்புதத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இது மிகப்பெரிய மகத்தான அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. With a very strong assurance in the Arabic language, إنها لا إحدى الكبر. அரபி மொழியில் ஒரு வலுவான உறுதியை கொடுக்கிறார். இந்த அற்புதத்தை குறித்து சொல்லும்போது அரபி மொழியில் கடவுள் ஒரு வலுவான உறுதியை, ஒரு ஸ்ட்ராங்கான அஷ்யூரன்ஸை நமக்கு தராரு. அது என்ன அரபி வார்த்தை அப்படின்னு சொன்னால், இன்னஹா லா யஹ்தல் குபர் அப்படின்னு சொல்கிறாரு. إنها إحدى الكبر is one of the great miracles, but إنها لا إحدى الكبر, it is indeed most assuredly one of the great miracles. இன்னஹா யஹ்தல் குபர் அப்படின்றாலும் அற்புதத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இன்னஹா லா யஹ்தல் குபர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகச்சிறந்த அற்புதங்களில் ஒன்று அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்காக அல்லாஹ் இன்னஹா லா யஹ்தல் குபர் அப்படின்னு சொல்கிறாங்க. And this is in Surah, as you know, it has to do, it is based on the number 19. I would ask you to situate yourself where you can see this. It is in Surah 74 verse 35. இது சூரா நம்பர் 74 வசனம் 35 இருக்குது. It is one of the greatest miracles. 7 plus 4 is 11, plus 3 is 14, plus 5 is 19. மிகச்சிறந்த அற்புதங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் நம்பர் 35 சூரா 74. இது எல்லாத்தையும் கூட்டும்போது 7 + 4 + 3 + 5 அது 19. இந்த கூட்டுத்தொகை 19 அப்படிங்கிற எண்ணை கொடுக்குது. The digits add up to 19. And we're going to witness this together. In addition to this miracle that you see in the wall. கூடுதலாக இந்த செவுத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அற்புதங்களோட கூடுதலாக இதுவும் ஒரு அற்புதமாக இருக்கு. இந்த அற்புதமும் இருக்குது. And before I start explaining this, hopefully make it clear to you, I want to share with you how God collectively inspires the believers. இது உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னால எப்படி எல்லாத்தையும் ஒன்றா கூட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு விளக்குறேன். Because in this miracle on the wall here, we have the first surah in the Quran consists of 7 verses, as you know. And then we wrote the number of every verse in the Quran. These are the verses in the first surah. 1, 2, 3, 4, 5, 6, 7. அந்த செவுத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அற்புதம் இப்போ குரானில் முதலாவதாக இருக்கக்கூடியது சூரா நம்பர் 1. அந்த சூரா நம்பர் 1ல் மொத்தம் 7 வசனங்கள் இருக்கு. அதை நாம் எழுதுகிறோம். சூரா நம்பர் 1, 1, 2, 3, 4, 5, 6, 7. So this represents the first surah. இது முதல் சூறாவை பிரதிபலிக்கின்றதாக இருக்கு. முதல் சூறாவை குறிப்பிடுகின்றதாக இருக்கு. It consists of 7 verses, and these are the verses in it. 1, 2, 3, 4, 5, 6, 7. The next surah consists of 286 verses. So you write this next to this number. And then the number of every verse in the surah. 1, 2, and so on to 286.
அடுத்தது சூரா நம்பர் 2, அது 286 வசனங்களை கொண்டதாக இருக்குது. அந்த 286 அப்படிங்கிறது எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் 1, 2, 3 அப்படியே தொடர்ந்து 286 வரைக்கும் நாம் இப்போ எழுதுகிறோம். This will represent surah number 2. Now you're putting all these numbers next to each other. இந்த ரெண்டாவது உள்ள இந்த 286 1 2 3 286 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்பரானது ரெண்டாவது சூறாவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து எல்லா சூறாக்களையும் எழுதணும். Until you go to the end of the Quran. And you end up with the number of digits. Each one of these is a digit. The number of digits is 12,692, which is a multiple of 19. This is the number of digits in this long number, and the long number itself is a multiple of 19. Okay? குர்ஆனுடைய ஒரு அற்புதத்தை பார்ப்போம். அதாவது குர்ஆனில் சூரா நம்பர் 1, அந்த சூரா நம்பர் 1 7 வசனங்களை கொண்டதாக இருக்குது. அந்த 7 வசனங்கள் குர்ஆன் சூரா நம்பர் 1ல் இருக்கக்கூடிய மொத்த வசனங்கள் எண்ணிக்கையை முதல்ல 7ன்னு போட்டுட்டு அதை தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 அப்படின்னு அந்த வசனங்களை இப்போ நாம் எழுதுகிறோம். இப்போ இந்த 7ல் தொடங்கி 1 2 3 4 5 6 7 வரைக்கக்கூடிய 1 2 3 4 5 6 7 வரையில் இருக்கக்கூடிய இந்த நம்பரு சூரா நம்பர் 1ஐ குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதே தொடர்ந்து சூரா நம்பர் 2 மொத்தம் 286 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. இப்போ அந்த 286 மொத்த வசன எண்ணிக்கையை முன்னால் போட்டுட்டு அதை தொடர்ந்து 1 2 3 4 அப்படின்னு எழுதிட்டு 286 வரைக்கும் எழுதிட்டு தொடர்ந்து அடுத்த சூறா, இப்படி குர்ஆனுடைய கடைசி சூறா வரைக்கும் நாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு 12,692 இலக்கங்களுடைய ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த இலக்கங்களின் எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, 12,692, அதுவும் 19 பெருக்கு தொகையுடைய ஒரு நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் 12,692 இலக்கங்களுடைய இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் 19 பெருக்கு தொகையுடைய ஒரு நம்பராகவே இருக்கின்றது. So we know about this miracle on the wall. Everyone who walks in this masjid can witness a perpetual miracle. இது இந்த போர்டில் இருக்குது. இது நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கு சாட்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குறோம். இது பெர்பச்சுவல் மிராக்கிள், இது நிலையான அற்புதம். இது நிரந்தரமான நிலையான அற்புதமாக இருக்கு. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த அற்புதத்தை பார்க்க முடியும். Now the collective inspiration of the believers is that you met Ali Fazali from New Mexico, Dr. Fazali, a physicist, who was talking to Abdullah and to a number of us. அலி ஃபஸ்லி மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் நம்மள்கிட்ட பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அப்துல்லாட்ட பேசினார். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் எப்படி உள்ளுணர்வு அளிக்கிறாங்க, அற்புதங்களை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அலி ஃபஸ்லி அப்துல்லாட்ட பேசினார். அப்போ நம்மளாம் நினைவு கூர்ந்தார் அவர். And he said, okay, this is the first surah, has 7 verses. அவர் ஒரு டாக்டர் ஃபஸ்லி, அவர் ஒரு இயற்பியல் ஆராய்ச்சியாளர், பிசிசிஸ்ட், இயற்பியல் ஆராய்ச்சியாளர். அப்படி அந்த டாக்டர் ஃபஸ்லி அப்துல்லாவோட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் சொன்னார், This is the first verse, Bismillahir Rahmanir Rahim. This is the second verse, Alhamdulillahi Rabbil Alameen. This is the third verse, and so on. Then the next surah is 286. And this is the first verse, says Alif Lam Mim. இது முதல் சூரா. இந்த சூறாவில் இருக்கக்கூடிய வசன எண்ணிக்கை 7. அது தொடர்ந்து முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரெண்டாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மூணாவது வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படி போகுது. அதுக்கு அடுத்து சூரா நம்பர் 2 286 வசனங்கள். அதுக்கு அடுத்து முதல் வசனத்தை குறிக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம். So what happened to Bismillahir Rahmanir Rahim? It is not being considered here. அப்ப அதுக்கு முன்னால வரக்கூடிய பிஸ்மில்லா என்ன ஆச்சு? அதுக்கு முன்னால இடம்பெற்றிருக்கக்கூடிய பிஸ்மில்லா என்ன ஆச்சு, அது நிலை என்ன அப்படின்னு கேட்டார். அது இந்த இடத்துல குறிப்பிடப்படலை. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இங்கே கணக்கில் கொல்லப்படலையே அப்படின்னு சொன்னார். So Ali said, want to put a 0 for Bismillahir Rahmanir Rahim. Put a 0 here.
அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த இடங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும் முகமாக ஒரு பூஜ்ஜியத்தை போடுங்க, ஒரு ஜீரோவை போடுங்க அப்படின்னு சொன்னார். And this is the first miracle we're going to witness today. இந்த அற்புதத்தை நாம தான் முதல்ல இப்போ பார்க்க போகிறோம். நாம் இந்த அற்புதத்தை முதல்ல பார்க்க போகிறது நாம தான், அது இப்போ தான் பார்க்க போகிறோம். Because Abdullah went to his computer and he put 0 for every Bismillah ar-Rahman ar-Rahim. As you know, the first Bismillah ar-Rahman ar-Rahim, the first verse, number 1 has a number. So there is no 0 in the first surah. And surah 9 does not have Bismillah. So it will not have a 0. So when you come to surah 9, it will look like this. This is now surah 9. You put the number of the surah, and then you don't put a 0, you start with the verse 1 right away. 1, 2, 3, and so on. உடனே அப்துல்லா என்ன செஞ்சார், கம்ப்யூட்டருக்கு போனார். போயிட்டு முதல்ல உள்ள வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது என்னுடைய வசனம், அது முதல் வசனம், முதல் நம்பரை குறிக்கக்கூடிய வசனம். தொடர்ந்து 2வது சூறாவில் 286க்கு பக்கத்தில் 0ன்னு போட்டார். முதல் பிஸ்மில்லாவை குறிக்கும் முகமாக 0ன்னு போட்டார். எந்தெந்த இடங்களில் பிஸ்மில்லா சூறாக்களுக்கு முன்னால் வருதோ அந்த இடத்துல பூஜ்ஜியங்களை போடுறாரு. சூறா நம்பர் 9ன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு பூஜ்ஜியத்தை போடாமல் 1, 2, 3, 4 இப்படிமா அதை எழுதுறாரு. எண்ணிடப்படாத பிஸ்மில்லாக்களுடைய இடத்துல பூஜ்ஜியத்தை ரெஃபர் பண்ணுறார், பூஜ்ஜியத்தை போட்டு குறிப்பிடுறார். With the other surahs, you put the number of verses, you put the number of the surah, followed by the 0. Instead of 9, it must be total number of verses. It's not chapter number. All of them. Just go ahead. Here instead. No, you do 9. Put 1. You put the number of the surah, you put the total number of verses. Oh yes. Yes, so you put also the number of the surah here. Because the disbelievers say, why do you ignore the number of the surah? Anyway, with this miracle, anything that the disbelievers want. எந்த மாதிரி போட்டால் நம்ப மறுக்கின்ற மக்கள் எந்த விதமான விஷயங்களை கேட்டாலும் அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி கேட்டாலும் நம்ப மறுக்கின்ற மக்கள் கேட்கக்கூடிய எந்த விதமாக இருந்தாலும் அந்த விதத்தில் கடவுள் அவங்களுக்கு அற்புதங்களை காட்டுறாங்க. God gave them. He left no excuse for them. அவங்களுக்கு எந்த சாக்கு போக்குமே இல்லை, இருக்காது. But the idea here is that Ali suggested the zeros, and sure enough, when we put the zeros in for Bismillah, the end result was a multiple of 19. எண்ணிடப்படாத சூறாக்கள், எண்ணிடப்படாத பிஸ்மில்லாக்களுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட்டு நிரப்பினாலும் அப்பவும் கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் 19இன் பெருக்கு தொகையாகத்தான் இருக்குது. Now these colors are supposed to be erased easily. Use the red one. Use the red. So let's take the number that represents surah number 1 and the beginning of surah number 2. Surah number 1 is number 1. It has 7 verses. Then you put the numbers of verses 1, 2, 3, 4, 5, 6, 7. And then you put surah number 2. It has 286 verses. And then the Bismillah has a 0, and then 1, 2, and so on to the end of the surah. And you go like this to the end of the Quran. Now, these zeros, they're not zeros because they're in the middle of the number. இப்போ அடுத்த அற்புதம் சூரா நம்பர் 1, அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எண்ணிக்கை 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து சூரா நம்பர் 2, அதில் இருக்கக்கூடிய சூரா நம்பர் 2, அதில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்கள் எண்ணிக்கை 286. 1, 2, 3 அப்படியே போய் 286. இப்படி குரான் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சூறாக்கள் அதில் இருக்கக்கூடிய வசனங்களை அப்படியே தொடர்ந்து எழுதுனா கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய எண்ணு 19இன் பெருக்கு தொகையாக இருக்குது. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், 0ங்கிறது 2 நம்பருக்கு நடுவில் வரும்போது அது 0 இல்லை. 0ங்கிறது வேல்யூ இல்லாத நம்பர். ஆனால் அதே சமயத்தில் 2 எண்களுக்கு மத்தியில் அந்த 0 இடம்பெறும்போது அதுக்கு வேல்யூ வந்துடுது, அதுக்குன்னு தனி வேல்யூ வந்துடுது, தனி மதிப்பு வந்துடுது. You have 11. If you have 11, it's 11, right?
You put a 0 in the middle of the number, it becomes 101. உதாரணத்துக்கு 11ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு ஒண்ணுக்கு நடுவுல 0ன்னு வந்துட்டா அப்ப அந்த எண்ணுடைய மதிப்பு 101 ஆயிடும். There is no connection mathematically between 11 and 101, except so these zeros were inserted in that big number, and the end result is a very long number that is 13,038 digits. Is a divisible by 19. அப்ப இந்த இடையில போடக்கூடிய அந்த பூஜ்ஜியங்கள் அந்த எண்ணுக்கான மதிப்பை கூட்டுது. அப்படி கூட்டினாலுமே 50,038 இலக்கங்களை உடைய 50,038 இலக்கங்களை உடைய ஒரு நம்பர் வருது. ஆனால் அந்த நம்பரும் முடிவில் 19 பெருக்கு தொகையாக தான் இருக்குது. And the digits are divisible by 19. No, the number of digits is not divisible by 19. அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 19 பெருக்கு தொகை அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இலக்கங்களின் கூட்டுத்தொகை அந்த 50,038ங்கிறது 19 பெருக்கு தொகை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, முந்தின இலக்கங்களின் கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா, அது 19 பெருக்கு தொகையாக வந்துச்சு. அதுக்கு பின்னால் வரக்கு வந்தது தான் 19 பெருக்கு தொகையாக இல்லை. அதனால தான் அவங்க அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, இவர் இல்லைன்னு மறுக்கிறார். Okay? This will take us to the second miracle, which is even greater than this one, if you can believe that. இது நம்மளை ரெண்டாவது அற்புதத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அது இதை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருக்கும். So, let us all collectively fall prostrate before God. I will lead you in the prostration, and then we'll repent to God and ask Him to guide us. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வோம், சிரவணக்கம் செய்வோம். அது தொடர்ந்து நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அதாவது வருந்தி திருந்துவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த அற்புதங்களெல்லாம் நமக்கு கொடுத்ததுக்கு, நம்மளை பார்க்க வச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் சஜ்தா செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். Alhamdulillah, we praise God. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له, and we bear witness that there is no other God besides God. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கடவுளை புகழ்கிறோம். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நாம் சாட்சி அளிக்கின்றோம். These miracles that we're witnessing are strictly mathematical or structural miracles. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த அற்புதங்கள் எல்லாமே முழுக்க கணித ரீதியிலானது. முழுக்க கணித ரீதியிலான அற்புதங்களை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். They have nothing to do with the literary miracle in the Quran. As you know, there is a literary miracle that has to do with the distribution of every letter. This, you know the Quranic initials, Alif Lam Mim, at the beginning of Surah number 2. இது குரானில் இருக்கக்கூடிய அற்புதங்கள். இது ஒவ்வொரு எழுத்தும் அப்படின்னு சொன்னால், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எவ்ரி லெட்டர்ஸ், ஒவ்வொரு எழுத்துக்களும் பங்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முறைகள் உட்பட எல்லாமே அற்புதமாக இருக்குது. உதாரணத்துக்கு சூரா நம்பர் 2ல் முதல் வசனம், அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம். லிட்ரரி அப்படின்னு சொன்னால் இலக்கிய ரீதியாக அற்புதங்களை கொண்டதாக இருக்குது. எல்லாமே குரானிய அற்புதமாக இருக்குது. இலக்கிய ரீதியிலான அற்புதம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எழுத்துக்களை பங்கீடு செய்கின்ற முறை. உதாரணத்துக்கு சூரா நம்பர் 2, அதில் இருக்கக்கூடிய முதல் வசனத்தின் 3 எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம். The counts of Alif and Lam and Mim are mathematically controlled. அதுவும் கணித ரீதியில் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கு. அந்த அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் கணித ரீதியிலே கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கு. The counts of Hamim in the 7 Hamim initial surahs are mathematically controlled. ஹாமீம் அப்படின்னு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூறாக்கள் இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹாமீம் என்கிற அந்த எழுத்துக்கள் கணித ரீதியில் கட்டுப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. அலீஃபு லாமு மீமு இந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாமே கணித ரீதியில் கட்டுப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. Every letter in the Quran is mathematically controlled.
and talk about letters. Also words are mathematically controlled in the Quran. We talk about the literary mathematical composition. ஆக ஒவ்வொரு குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், நான் எழுத்துக்களை பற்றி பேசுகிறேன், ஒவ்வொரு எழுத்தும் கணித ரீதியிலே கட்டமைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. அதை தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் கணித ரீதியிலே கட்டமைக்கப்பட்டவைகளாக, இலக்கிய ரீதியாக கட்டமைக்கப்பட்டவைகளாக, கணிதத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. The word God, as you know, is 2698 times in the Quran. உங்களுக்கெல்லாம் தெரியும் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை, கடவுள் அப்படிங்கிற வார்த்தை குரானில் 2698 தடவை இடம்பெற்றிருக்கு. 2698 தடவை கடவுள் அப்படிங்கிற வார்த்தை குரானில் வருது. And if you add the numbers of verses wherever the word God is mentioned, it is 118,123, which is also a multiple of 19. அது மட்டும் இல்லாமல் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களை, அந்த வசனங்களின் எண்களை நீங்கள் கூட்டிங்கன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய தொகையாக 1,18,123 வருது. அதுவும் 19 ஒரு பெருக்கு தொகையாகவே இருக்கு. The word Quran happens in the Quran 57 times, 19 times 3. அது மட்டும் இல்லை, குரானுங்கிற வார்த்தை குரானில் 57 தடவை இடம்பெற்றிருக்குது. 57ங்கிறது 19 × 3. When you add the surahs and verses, wherever the word Quran is found, the total is 44,408, which is also a multiple of 19. குரான் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் மற்றும் அந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறாக்கள், இவைகளே நீங்கள் சேர்த்து கூட்டும் போது கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை 4408, அதுவும் 19 ஒரு பெருக்கு தொகை. So we're talking about a giant Rubik's cube, which is consisting of two sections: a literary mathematical composition where the letters and the words are mathematically composed and distributed far beyond the human ability. நாம ஒரு ராட்சத கியூபை பற்றி கற்பனை பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு பக்கம் இலக்கிய ரீதியாக எழுத்துக்கள் வார்த்தைகள் எல்லாமே கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம், ஒரு ராட்சத கியூபில் ஒரு பக்கம் கணித ரீதியில் இலக்கிய ரீதியாக வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம். In Surah 17 verse 81 it says, if all the humans and all the jinns banded together to produce a Quran like ஒரு ராட்சத கியூப், அந்த ராட்சத கியூபில் ஒரு பக்கம் இலக்கிய ரீதியாக ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படி? பியாண்ட் த ஹியூமன் எபிலிட்டி, மனித சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இலக்கிய நயத்தோட எழுத்துக்கள்லேருந்து வார்த்தைகள் அனைத்துமே கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்டு அந்த கியூபுடைய ஒரு பக்கம் இருக்குது. சூரா நம்பர் 17 வசனம் நம்பர் 81 என்ன சொல்லுது? இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும், ஜின்கள் உட்பட எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா கூட இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. Yes, they cannot do it. மனிதர்கள் அனைவரும், ஜின்கள் அனைவரும் இது போன்ற ஒரு குரானை கொண்டு வரதுக்கு ஒன்றா சேர்ந்தாலும் அவர்களால் கொண்டு வர இயலாது அப்படின்னு சூரா நம்பர் 17 வசனம் 81 நமக்கு சொல்லுது. And it has nothing to do with literature. It has to do with this impossible mathematical composition, which is very simple to understand. ஆக லிட்ரரி இலக்கிய நயத்தில் ஏற்படுத்த முடிஞ்சாலுமே இந்த கணித ரீதியிலான அமைப்பு இருக்கு இல்லையா, இது யாராலையும் கொண்டு வர முடியாது. கணித ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை யாராலையும் கொண்டு வர முடியாது. இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதானதாகவும் போலியாக தயாரிப்பதற்கு சாத்தியமற்றதாகவும் இருக்கு. But very impossible to imitate. What we're talking about today is strictly mathematical numbers. இன்னைக்கு நாம எதை பார்க்கிறோம், எதை பற்றி பேசுறோம் சொன்னா இது முழுக்க கணிதத்தை அடிப்படையாக கொண்டது. கண்டிப்புடன் கணிதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயத்தை தான் முழுக்க இன்னைக்கு நாம பார்க்கிறோம். You take any book from the library. Every book in the library has chapters and sentences. And take those chapters and number the sentences and see if there is any mathematical pattern in them. You will not find any. நீங்கள் ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு போங்க, அங்கே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களில் பாகங்கள் இருக்குது, வசனங்கள் இருக்குது, வாக்கியங்கள் இருக்குது. வாக்கியங்கள் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்தை வேணால் நீங்கள் எடுங்க, அதில் இந்த மாதிரியான ஒரு கணித அமைப்பை உங்களால் பார்க்க முடியாது. இந்த மேத்தமேட்டிக்கல் பேட்டர்னை உங்களால் அந்த புத்தகங்களில் பார்க்கவே முடியாது. If you find anything, it will be by coincidence and maybe one chance of some kind of a system. Like, for example, the number of sentences may be divisible by the number of chapters by accident in one of the books. ஏதாவது ஒரு விபத்தா அல்ல எதிர்பாராத விதமா
ஏதோ சில வசனங்கள் வந்து டிவிசிபிள் நம்பராக இருக்கலாம். அது வந்து தற்செயலாகத்தான் இருக்கும். அப்படி நிகழ்கின்ற நிகழ்வு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது தற்செயலாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் எதுவுமே இருக்க முடியாது. That will be the extent of it. So we're talking now about strictly mathematics. It has nothing to do with the literary sense. இப்போ நாம் முழுக்க கணிதத்தை அடிப்படையான விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கணித ரீதியிலான விஷயங்களை குறித்து தான் பார்க்குறோமே தவிர லிட்ரேச்சரை பார்க்கல, இலக்கியத்தை பார்க்கல, இலக்கிய நயத்தை பார்க்கல. The second miracle that we are witnessing, நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, let us take the Quran from the first verse to the last verse and give these verses numbers that Abdullah called a sequential number. So Bismillah ar-Rahman ar-Rahim. We have surah number 1. Bismillah ar-Rahman ar-Rahim is the first verse. Alhamdulillah Rabbil Alameen. Ar-Rahman ar-Rahim. Malik Yawm al-Din. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. These are the first 7 verses of the Quran. And then we go to Bismillah ar-Rahman ar-Rahim of the second surah. That will be number 8. And then the first verse of surah number 2 says Alif Lam Mim. That will be number 9. Are you following me? So we'll keep going to the end of the Quran. The last verse is number 6, 3, 4, 6. Which is a multiple of 19. This is all the verses of the Quran, including Bismillah ar-Rahman ar-Rahim in every surah. இப்போ நம்ம அடுத்த ஒரு அற்புதத்தை பார்க்குறோம். குரானில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் நம்ம எடுக்கிறோம். குரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வசனங்களையும் எடுக்கிறோம். முதல் வசனம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், ரெண்டாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், மூணாவது வசனம் அர்-ரஹ்மான் ரஹீம், நாலாவது வசனம் மாலிகி யௌமித்தீன், அஞ்சாவது வசனம் இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், ஆறாவது வசனம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஏழாவது வசனம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அதுக்கு அடுத்து சூரா நம்பர் 2. சூரா நம்பர் 2ன்னு வரும்போது அதில் எண்ணிடப்படாத அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், எண்ணிடப்படாத அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு நாம் 8 அப்படிங்கிற எண்ணை கொடுக்குறோம். அதை தொடர்ந்து அலிஃப் லாம் மீம், அதுக்கு நம்ம 9வது நம்பரை கொடுக்குறோம். இப்படி நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்த வசனங்களாக, குரானில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணு 6346. இது ஒரு 19 பெருக்கு தொகையுடைய நம்பர் தான். Surah 9 does not have any Bismillah ar-Rahman ar-Rahim. இது ஒட்டுமொத்த குரானில் இருக்கக்கூடிய வசனங்கள் எண்ணிடப்படாத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உட்பட, இது ஒட்டுமொத்த குரானுடைய வசனங்கள் எண்ணிக்கை. சூரா நம்பர் 9 அப்படின்னு வரும்போது அதுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கிடையாது. சூரா நம்பர் 9ல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இல்லாத நிலையில் எண்ணிடப்படாத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அனைத்தும் உட்பட மொத்தம் 6346 வசனங்கள். Okay, now of course this is verse number 1, this is number 2, this is number 3, this is number 4, this is number 5, 6, 7, 0. Because this is the first Bismillah of surah number 2. And this is verse number 1 of surah number 2. And this is verse 6 of the last surah of the Quran. So here we have 2 sets of numbers. இப்போ அடுத்து வேற ஒரு முறையில் போடுறாங்க. சூரா நம்பர் 1ன்னு குறிப்பிடப்படுது. சூரா நம்பர் 1ல் இருக்கக்கூடிய முதல் வசனம் இருக்கு இல்லையா, அந்த முதல் வசனம் 1 அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரெண்டாவது வசனம் 2ன்னு குறிப்பிடப்படுது. 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 7க்கு 7. இப்போ 8வது எண்ணாக இருக்கக்கூடிய எண்ணிடப்படாத அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை குறிப்பிடக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு, அதுக்கு 0ன்னு போடுறாரு. போட்டுட்டு மறுபடியும் 1, 2, 3, 4, 5, 6, 286 வரைக்கும். கடைசி சூரா 114. அந்த 114 மொத்தம் 6 வசனங்களை கொண்டது. அப்போ அந்த இடத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு 0வை போட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போட்டு ஒரு நீண்ட நம்பரை எழுதுறாரு. இப்போ என்ன சொல்கிறார், நம்மகிட்ட 2 sets of numbers இருக்குது, எண்களில் 2 பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். We have the number of the verse and its sequential number in the Quran. So the last verse in the Quran is number 6 of the last surah, which is verse number 6. But it is number 6, 3, 4, 6 in the whole Quran. Is this simple? Everybody following this? It's very easy.
இது சூரா குரானில் இருக்கக்கூடிய முதல் வசன நம்பர். இது வந்து சீக்வன்ஸ், இறக்கப்பட்ட வரிசை, அந்த வரிசை கிரயம்னு சொல்கிறாங்க இல்லையா, 1 2 3 4 7, அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி எந்த நம்பரு அந்த வசனத்துக்கு இருக்குதோ அந்த நம்பரை போடுறேன்னு சொல்கிறார். இது அப்படியே போட்டிருக்காரு. இது எந்தெந்த வசனங்களுக்கு எந்தெந்த நம்பரு குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நம்பரை போட்டிருக்கார். அந்த பிஸ்மில்லா ரஹ்மான், எண்ணிடப்படாத பிஸ்மில்லா ரஹ்மான் மட்டும் 0 போட்டு, ரொம்ப சிம்பிள், உங்களால் இதை ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. So what Abdullah did, he put all these numbers next to each other to form one very long number. இப்போ அப்துல்லா என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இந்த நம்பருக்கு பக்கத்தில் இந்த நம்பர், இந்த நம்பருக்கு பக்கத்தில் அடுத்தடுத்து அந்த நம்பரை போட்டு ஒரு மிகப்பெரிய நம்பரை கொண்டு வரார். இந்த 1க்கு பக்கத்தில் இந்த 1, அவர் 2 2 இப்படி போட்டு ஒரு நீண்ட நம்பரை அவர் கொண்டு வரார். But he also put the number of the surah before every surah. So before the numbers of surah number 1, he put the number of the surah, which is 1. So now the number representing the first surah of the Quran will be 1, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7. And then he'll put surah number 2, and then 0, 8, 1, 9, 2, 10, 3, 11, 4, 12. Are you following me? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7ன்னு போட்டுட்டு, அதுக்கு பிறகு ரெண்டாவது சூறான்னு வரும்போது 2 போட்டு 0 0 போட்டு 9, அப்புறம் 1 போட்டு 10, 2 போட்டு 11. இப்படி இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவது சூறான்னு வரும்போது 0 போட்டு மறுபடியும் 1, அந்த 9, அதாவது 9 நம்பர். இங்கே 0ன்னு வரும்போது அங்கே 8 இருக்கா, 8 இப்படி 0 பக்கத்தில் 8 இப்படி போட்டுக்கிட்டு வந்தார். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7, அதுக்கப்புறம் 0 8 1 9 2 10 3 11 இப்படி போட்டுக்கிட்டு வந்தார். இது வந்து சூரா நம்பர் 1, வசன நம்பர் 1 போட்டார். அப்போ 1க்கு பக்கத்தில் 1, 2 பக்கத்தில் 2, 3 பக்கத்தில் 3, 4 பக்கத்தில் 4, 5 6 பக்கத்தில் 6, 7 பக்கத்தில் 7. 7க்கு அடுத்து கீழே என்ன வருது, 0. 0வை போட்டுட்டு அது பக்கத்தில் 0க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 8. அப்போ 0வுக்கு 8 போடுறாரு. மறுபடியும் 0க்கு அடுத்து இதில் சூரா பக்ராவில் என்ன வருது, 1 வருது. அந்த 1 போட்டுட்டு அந்த என்ன சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருந்தார்ல அந்த 9, 2 போட்டு 10, 3 போட்டு 11, 4 போட்டு 12, 5 போட்டு 13. இப்படி 1க்கு பக்கத்தில் 2 செட்டு நம்பர் இருக்கு, 2 செட்டு நம்பரையும் இப்படி கம்பைன் பண்றார். No? Okay. The first surah in the Quran is 7 verses. And there are verses number 1, 2, 3, 4, 5, 6, 7. When you arrange them from the beginning of the Quran sequentially, they are also number 1, 2, 3, 4, 5, 6, 7. And then the Bismillah of surah number 2 is number 8. The first verse in surah number 2 is number 9. So what you're doing in this column here, you're giving a number to every verse of the Quran from the beginning to the end. So if you go to the middle of the Quran, for example, verse number 1 of the last surah in the Quran, when you count from the beginning of the Quran, it becomes number 6341, 6341. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு கேட்டால் சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு கடைசி சூறாவுடைய முதல் வசனத்தை எடுங்க. கடைசி சூறாவுடைய முதல் வசனத்தை எழுதும்போது அதுக்கு பக்கத்தில் 6341 அப்படிங்கிற நம்பர் வரும். கடைசி சூறாவை எடுத்தீங்கன்னா அந்த 1 பிஸ்மில்லா ரஹ்மான் போட்டுட்டு அந்த 0ன்னு போடுறாரு இல்லை, 0க்கு பக்கத்தில் 1ன்னு போடும்போது 6341 அந்த இடத்துல வரும். In other words, up to the first verse of the last surah, we have 6,341 verses. When you go to the last verse of the Quran, it is verse number 6 in the last surah. Min al-jinnati wal-nas. This number 6 here says Min al-jinn, the last verse of surah number 114. And it is number 6346 from the beginning of the Quran. ஆக அப்போ 6341 வருதுன்னு சொன்னால் இது வரையிலும் இருக்கக்கூடிய வசனங்கள் எண்ணிக்கை 6341ன்னு சொல்லுது. இப்போ கடைசி சூரா 6 மினல் ஜின்னத்தி வன் நாஸ், அந்த சூறா குறிக்க அந்த வசனத்தை குறிக்கக்கூடிய 6 பக்கத்தில் 6346.
It is number 6 from the beginning of the surah, and it is number 6346 from the beginning of the Quran. Okay? So far so good. So Abdullah put the number of every verse and the number of this verse from the beginning of the Quran. So verse number 7 in Surah Al-Fatiha, Surah Al-Hamd, is verse number 7. And it is also the 7th verse from the beginning of the Quran. And then Bismillah ar-Rahman ar-Rahim of Surah number 2 is number 0, as you know. And it is the 8th verse from the beginning of the Quran. The first verse in Surah number 2 is the 9th verse from the beginning of the Quran. So these numbers were put next to each other to form one big number. Except the number of every surah was at the beginning of every surah. So this is surah number 1. The number representing surah number 1 would be, here it is, would be surah number 1, verse number 1 in the surah. It is verse number 1 in the whole Quran. And then verse number 2 is also number 2 from the beginning of the Quran. 3 is also 3, 4, this is all one number. 4, 4, 5, 5, 6, 6, 7, 7. Then we go to surah number 2. We continue the numbers. It is surah number 2, and we have the Bismillah ar-Rahman ar-Rahim is number 0, and it is the 8th verse. See, this was the 7th verse. The 8th verse from the beginning of the Quran. And then verse number 1 of surah number 2, which is the 9th verse from the beginning of the Quran. And then verse number 2 is the 10th verse from the Quran, and so on to the end of the Quran. சூரா நம்பர் 1 முதல் வசனம், அதில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்களை குறிக்கக்கூடிய 1, 2, 1. அப்புறம் டோட்டலாக ரைட் ஃப்ரம் த பிகினிங் அப் டு த எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ். அப்போ 1, 1, சூரா நம்பர் 1, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7. ஸோ சூரா நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து சூரா நம்பர் 2, அந்த சூரா நம்பர் 2 எழுதிக்கிறணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணிடப்படாத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை குறிக்கக்கூடிய 0 தொடர்ந்து வரக்கூடிய 8வது வசனம். அது தொடர்ச்சியில் அது 8வது வசனம். அப்போ 0க்கு பக்கத்தில் 8. அதுக்கு அடுத்து 1வது வசனம், சூரா அல் பக்ரானுடைய 1வது வசனம், தொடர்ச்சியில் அது 9வது வசனம். அப்போ 1, 9. சூரா அல் பக்ராவுடைய 2வது வசனம், தொடர்ச்சியில் அது 10வது வசனம். சூரா பக்ரானுடைய 3வது வசனம், தொடர்ச்சியில் 11. இப்படியே போட்டுக்கிட்டு போகணும். இப்படியே அப்துல்லா போட்டுகிட்டே போனார். We end up. Now, I want you to observe this with me. This number of the surah is one number. The number of the other verse is another number, and so on. Now, we come here to the double numbers. The second verse of surah number 2 is number 2, but from the beginning of the Quran, it is number 10. So this is a number, and this is a number. If you count the numbers in the long number, they are, let me see. $12,806 numbers. This is the multiple of 19. This is the number of numbers. See, this is one number, it's 10. And this here also is one number. This is the last verse of the Quran. It is verse number 6346 in the whole Quran. It is verse number 6 in the last surah. So this is the number, this is the number, this is the number. The number of these numbers is 12806. இந்த மாதிரி தொடர்ந்து போய்டும். மறுபடியும் குறிப்பிட்டு நமக்கு என்ன சொல்கிறாரு, இப்போ சூரா நம்பர் 2 அப்படின்னு வரும்போது 0க்கு பக்கத்தில் அந்த 0வை குறிக்கக்கூடிய 8வது வசனம் 8. அதே மாதிரி 1ன்னு வருது, அந்த 1வது வசனத்தை குறிக்க சீக்வன்ஸ் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 9. இப்படி போட்டுக்கிட்டே வந்தால் மொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கை 12806. 12806 இலக்கங்களை உடைய மிகப்பெரிய ஒரு நம்பரு, மிகப்பெரிய ஒரு எண்ணு நமக்கு கிடைக்கும். அந்த 12806ங்கிறதும் டிவிசிபிள் நம்பரு. இங்கே எல்லாம் தனித்தனி நம்பர். 6346 ஒரு தனி நம்பரு, 6 ஒரு தனி நம்பர், இது தனி நம்பர்.
இந்த 6346 19 பெருக்கு தொகையுடைய ஒரு நம்பரு, இந்த 12806ங்கிறதும் 19 பெருக்கு தொகையுடைய ஒரு நம்பராகவே இருக்குது. Which is the multiple of 19. Now, if you count the digits, meaning there are 2 digits here. This is 10, has 2 digits. These are 4 digits, 1, 2, 3, 4. 4 digits. It is one number, but 4 digits. When you count the digits in this long number, you have 3, 7. Excuse me. 3, 7, 0, 8, 8. This is the number. This is one long number that has 37,088 digits in it. This number of digits is the multiple of 19, and the long number itself is also a multiple of 19. சூரா நம்பரை போட்டு அது பக்கத்தில் வசனங்கள் இப்படி எழுதிட்டு வந்தால் மொத்தமாக வரக்கூடிய அந்த எண்ணிக்கை, இப்போ இது ஒரு 6346, இது ஒரு 6346, 2 6346 ப்ளஸ் 114 சூரா ப்ளஸ் 114 சூரா, அப்போ 12806. இது ஒரு 6346, இது ஒரு 6346, கூடுதலாக சூறாக்களின் எண்ணிக்கை ஒரு 114. இவைகளை கூட்டும்போது 12806ங்கிற ஒரு நம்பர் வருது. அது 19 பெருக்கு தொகையாக இருக்குது. அதே சமயத்தில் இப்படி நீளமாக எழுதப்பட்ட இந்த நம்பர் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய எண். இந்த எண்களின் இலக்கங்களை, டிஜிட்ஸை நீங்கள் கூட்டும்போது அப்போ அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 37,088 வருது. இந்த 37,088ங்கிற அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகையும் ஒரு 19 பெருக்கு தொகையான நம்பர். அது மட்டும் இல்லாமல் 37,088 இலக்கங்களை கொண்ட இந்த மிகப்பெரிய நம்பரும் 19 பெருக்கு தொகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் துதிப்பிற்குரியவர்னு சொல்லி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க, கடவுள் துதிப்பிற்குரியவர் சுபஹானல்லாஹ் அப்படின்னு. இந்த ஆச்சரியத்தை அவங்க இந்த ஆச்சரியத்தை பார்த்து அல்லாஹ்வை புகழ்கிறாங்க, அல்லாஹ்வை துதிக்கிறாங்க. So the whole world should be a Muslim tomorrow. நாளைக்கு ஒட்டுமொத்த உலகமே முஸ்லீம் ஆகிடும். ஒட்டுமொத்த உலகமும் முஸ்லீம்களாக ஒட்டுமொத்த உலக மக்களும் முஸ்லீம்களாக ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் இதுன்னு சொல்றார். So is this I mean, maybe this will clarify. 6346 is 19. 6 plus 3 plus 4. Yes, this adds up to 19, and it is a multiple of 19. This is the total number of verses in the Quran. It is 19 times 334. கூடுதலாக ஒரு தகவல் என்ன கொடுக்குறாரு, 6346 குரானில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்கள் எண்ணிக்கை 6 + 3 + 4 + 6ங்கிறதும் 19. 6 + 3 9 + 4 13 + 6 19. அதே சமயத்தில் அது 19 × 334. And also it's the half of the digit of the odd number in the word. Yes. It's twice. Twice, yes. The number of digits in that number, the basic number which has the number of verses followed by the number of every verse. This sheet of paper on the wall has the number of every verse in the whole Quran. அங்கே வாலில் செவுத்தில் ஒரு பேப்பர் இருக்குது, அதில் ஒவ்வொரு ஒட்டுமொத்த குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களின் எண்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். And the number of digits there is exactly twice as much as the number of verses in the Quran. It's not necessary to have that connection, but it is true. Now I don't want to confuse you. மொத்தத்தில் உங்களை நான் குழப்பணும்னு விரும்பலை. இது அப்படியே டபுள் 6346 × 2 2 அப்படியே டபுளாக இருக்குது. ரெண்டாவது அதிகமாக உங்களை நான் குழப்ப விரும்பலைன்னு சொல்கிறார். Anymore, but is there anything else? Fikr, Abdullah? வேறு ஏதாவது இருக்கா அப்துல்லா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. We need to point out. Abdullah went to the computer and put the zeros in there, and then he walks in with this piece of paper casually. He said, "Oh, Abdullah, you have a piece of paper in your hand." All I said was we want to start a new translation of the Quran to be ready in case the demand increases and we have to print some more, maybe a few millions, inshallah. அவர் என்ன சொல்கிறாரு, மொழியாக்கத்தை
நியூ டிரான்ஸ்லேஷனை ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிங்க, இப்போ அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அப்துல்லா சொல்கிறாராம். At the minute the suggestion of the new translation came, the flood is beginning already. அந்த வேலை ஏற்கனவே தொடங்கிருச்சு, அந்த வேலை ஏற்கனவே தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறேன். It's just awesome. I don't know what. There's something I need to say, but I forget what it is. உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமானது. This really leaves you speechless. Is there anything that is mysterious to anybody? Don't be embarrassed to, if you want to clarify any point. Otherwise, we will do the prayer, and as we prostrate to God, we remember these miracles. இந்த அற்புதத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நாம மறுபடியும் சிரவணக்கம் செய்யணும். யாரும் வாயடைச்சு போயிடுவாங்க, ஸ்பீச்லெஸ். இதை பார்க்குற யாரும் வாயடைச்சு போயிடுவாங்க. Oh, this is what I want to say. As you know, Surah 9 had these two false verses. And if we include these two false verses, 128 and 129, in that number, you don't have anything. You don't have divisible by 19. ஒன்று சொல்ல நான் உங்கள்கிட்ட மறந்துட்டேன். இப்போ சூரா நம்பர் 9 அப்படின்னு வரும்போது அந்த பொய்யான 2 வசனங்கள் 128, 129, இந்த 128ஐயும் 129ஐயும் இதுக்குள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எந்த ஒரு அற்புதமே உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காம போயிடும். The whole thing collapses. And here we're adding zeros inside for Bismillah ar-Rahman ar-Rahim. We're putting zeros for each one. And you still have a divisible. If you include two false verses, the whole thing collapses. You have nothing. So right now we have something to talk about, something awesome. When we inject these zeros, what is it? This is a zero, Bismillah ar-Rahman ar-Rahim of Surah number 2. When you come to Surah 9, there is no Bismillah. If you put the zero, this is worth erasing. Someone here struggling with these numbers. Hey, they are being erased. I just want to demonstrate for you Surah number 9. Okay, open your eyes now. The number where we inject the zeros. இப்போ சூரா நம்பர் 9ல் அந்த பொய்யான 2 வசனங்களை 128, 129 இந்த கணக்கில் இந்த எண்ணில் வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது முற்றிலுமாக செதஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரா நம்பர் 2 அதுக்கு அடுத்து எண்ணிடப்படாத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வரும்போது அந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியத்தை போடுறோம், 0 போடுறோம். இதே மாதிரி சூரா நம்பர் 9 அப்படின்னு வரும்போது அதுக்கு பிஸ்மில்லாவே கிடையாது. அந்த இடத்துல நம்ம பிஸ்மில்லாவுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட்டாலும் இதே நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இப்போ இதை நம்ம மறுபடியும் காட்டுறாரு. Which is the first miracle we talked about. You put the surah number 9, and then you put the first verse in it, which is number 1. You put the verse numbers, 127. The previous miracle, yeah, you gotta put the one under 2. First one you put 100. Yes. 127, right? Put the verse numbers. This is the total number of verses in the surah. If you put 129, which includes the two false verses, of course the whole thing collapses. And then you put verse number 1, 2, and we go on to 127. And this will represent surah number 9. போர்டை மற்றெல்லாம் அழிச்சிட்டு சுவாது நீங்கள் தான் வந்து 9 விளக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட அந்த பள்ளியில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், இப்போ சூரா நம்பர் 9ன்னு வரும்போது 9 பிஸ்மில்லா கிடையாது அதில், அதனால் பக்கத்தில் 0 வராது. மொத்த வசனங்கள் எண்ணிக்கை 127. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சோக்கால் முஸ்லீம்ஸ் 129ன்னு சொல்கிறாங்க. அது தப்பு, 2 வசனம் பொய்யான வசனம். 127, அதை தொடர்ந்து 1, 2, 3 அப்படியே வந்து கடைசியில் 127ஓடு அது முடியணும். அது அல்லாத நிலையில் இந்த பொய்யான 2 வசனங்களை அதில் சேர்த்தாலோ 127ங்கிற இடத்துல 129 போட்டாலோ அல்லது 128, 129 சேர்த்தாலோ அல்லது 9க்கு பக்கத்தில் அந்த பூஜ்ஜியத்தை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பூஜ்ஜியத்தை நீங்கள் சேர்த்தாலுமே ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒட்டுமொத்த அந்த ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆகிடும், நொறுங்கி போயிடும், செதஞ்சு போயிடும். And
then after that we get to surah number 10. So you put the number of the surah right after that. And then you put the number of verses, which is 106. For surah number 10. And then you put Bismillah ar-Rahman ar-Rahim, a 0. And then the first verse. And then the second verse, and so on to 106. 9வது சூறாக்கு அப்புறம் வரக்கூடிய 10வது சூறா. 10வது சூறா எப்படி வருது? 10 சூறா நம்பர் 10. அதில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்கள் எண்ணிக்கை 106. அதை தொடர்ந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை குறிக்கக்கூடிய 0. அப்புறம் 1, 2, 3, 4 வந்து 106. Now, surah number 10, the number of verses, and Bismillah ar-Rahman ar-Rahim has a 0. Surah number 9 does not have Bismillah ar-Rahman ar-Rahim, so there is no 0. Now, if, and at the end result is a very long number that is a multiple of 19. If you put Bismillah ar-Rahman ar-Rahim in Surah 9, and you put a 0 here, the whole thing collapses. மிகப்பெரிய எண்ணு, முடிவில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணு, அது 19 பெருக்குத்தொகை. ஆனால் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை குறிக்கக்கூடிய இந்த 0த்தை நீங்கள் இந்த நம்பர்களுக்கு இடையில 9வது சூறாவில் இல்லாத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு ஒரு 0வை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமும் காணா போயிடும், செதஞ்சு போயிடும். How is that for accuracy? இதுதான் இந்த அற்புதத்தினுடைய நுணுக்கத்தை, அக்யூரசி, நுணுக்கத்தை நமக்கு சொல்லுது. Subhanallah. பாருங்க, நீ நுணுக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், கடவுள் துதிப்பிற்குரியவர் அப்படின்னு சொல்லி ஜும்மாவை நிறைவு செய்கிறார்.